முதல்வர் அவர்கள்லாம் டெய்லி ரேபிடோவில் கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாரு. இல்லைனா யாராவது ஆட்டோ போச்சுன்னா கையை காமிச்சு நிறுத்தி ஆட்டோவில் ஏறுவார். அந்த மாதிரி கஷ்டப்படுற ஜீவனம் நடத்துகிறாங்க. அவரோட கையிருப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் வச்சுருக்கிறாங்க. இவர் வண்டி எடுத்துகிட்டு போகிறாருல, இந்த டிஃபெண்டர் காரு, இந்த காரோட விலை மட்டுமே எவ்வளோ? கோடி கணக்கில். அது அவரது இல்லை மேம். அவரது இல்லை. யார் பண்ண? நானும் தான் ஏழையாக இருக்கேன், எனக்கு யாராவது ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கி கொடுங்களேன். அதே நமக்குலாம் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. பேரனே 4 கோடிக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சொத்து இருந்தா தாத்தாவோட சொத்து மதிப்பு எவ்வளோ? இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எலெக்ஷன் அஃபிடவிட்டில் எவ்வளோ சொத்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்கள் சொத்து. நாங்கள் ஒரு ரைடு வருவோம், இதுக்கு மேலே உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிடுவோம், பரவாயில்லையான்னு கேட்கணும். இவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சுமே கோடி கணக்கில் இருக்குது. இந்த வாட்சுமே எதுவுமே ரிப்பீட் ஆகலை, ஒவ்வொரு இடத்துல ஒன்று. அப்போ இவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இவர்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே பல கோடிகள் பெறும். அப்படி பரம ஏழையாக இருக்க ஒரு கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? வெறும் 10,000. இதெல்லாம் மக்கள் நம்பணும் நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னா ரத்தம் கக்கிச்சா ஆரம்பிங்க. இவங்க பெண்ணை மட்டும் கணக்கில் காமிச்சிருக்காரு, அவங்களோட பொண்ணை மட்டும். பெண்ணுனா பெண் நிறுவனம் இல்லை, உதயநிதியோட மகளை மட்டும் கணக்கில் சேர்த்து அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏன் இன்பநிதியை நீங்கள் கணக்கில் சேர்க்கல? இன்பநிதி கணக்கில் தான் ஏகப்பட்டது. இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தாருல்ல, பாவம் ரொம்ப கம்மிங்க, 200 கோடி ரூபா பட்ஜெட். உதயநிதி ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கடனில் இருக்காராம். பாவம் 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபாலாம் அவர் நாய்க்கு பிஸ்கட் போடுற காசு. டெய்லி ஒரு நாய் கூட போடுவார், ரவுடி பாயா, ரவுடின்னு ஒரு நாய்க்கு போடுறாருல, அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற காசு 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபா கடனில் இருக்காராம், பாவம் பரம ஏழை. நான் முதல்ல உள்ள ஜெயிலுக்கு போனேன், பணம் வாங்கினது கலைஞர் டிவி. அதுலேயே அவர் என்ன சொல்கிறாரு, நான் முதல்ல உள்ளே போனேன், அப்போல்லாம் யாரும் பார்க்க வரல, ஆனால் கனிமொழி வந்தோன்னே எல்லாரும் கிளம்பி வராங்க அப்படின்றாரு. அது மாதிரி தானே நடந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. கலைஞர் போயிட்டா அதுக்கப்புறம் கனிமொழி அவருக்கு ஆகாது, இவருக்கும் அவங்களுக்கு முட்டிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாமே அப்போ நடந்தது தானே. இப்போ வரைக்கும் பாருங்கள், அவங்க இங்கே மாநில அரசியலுக்குள்ளே வர விடாமல் நீங்கள் டெல்லியிலே இருந்துக்கம்மா, அவனுக்கு ஒரு எம்பி சீட்டு அவ்வளோதான், அதை தாண்டி நீங்கள்லாம் வராத அப்படிங்கிற லெவலில் தானே வச்சுருக்குறாங்க. அவர் சொல்கிறாருல, நான் ஒரு லாக் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. என்ன அந்த லாக்கு? எதனால் நீங்கள் என்ன ஆராசா அவர்கள் மேலே எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? அவரை எங்கேயும் குறைக்கவும் முடியல, கூட்டவும் முடியல. ஏன் அவர் அப்படியே ஒரு பேரலாக கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? ஆனாலும் அவர் கேட்குறாருல, டெல்லியில் போய் ஒரு இங்கிலீஷில் பேசிடுவாரா அப்படின்னு கேட்டார்ல. அது எல்லாரும் சொல்கிறது தானே. ஒரு பொறுப்புக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா அதுக்கான உங்களை தகுதிப்படுத்திக்கணும். ஐயோ மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல, ஐயோ மத்திய அரசு எங்களை வஞ்சிச்சிருச்சு, ஐயோ மத்திய அரசு பண்ணுறது எல்லாமே நம்மளை மாநிலத்துக்கு எதிரானது, ஐயோ மத்திய அரசு வந்துச்சுனாவே அவ்வளோதான், ஐயோ மோடி இங்கே வந்தாருனாவே அவ்வளோதான். இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜகவின் மகளிர் அணி சமூக ஊடக அமைப்பாளரான சுமதி மேகவர்ணன் மேம் அவர்கள் தான். மேம் வணக்கம். மேம் வணக்கம். மேம், இப்போ ஆர் ராசா அவர்கள் மேலே இப்போ ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வந்து, அவர் ஆடியோ ரிலீஸ் ஆகி எல்லாருமே நீங்கள் எல்லாம் பாஜக ஷேர் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கள் இந்த அளவுக்கு பேசியிருக்காரு அப்படின்ட்டு. பட் ஆனால் அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது எப்படி மேம் இப்படி எடுத்து ஃபேக்கான வீடியோஸ்? உண்மைத்தன்மை இல்லைன்னு எப்படி சொல்கிறீங்க மேம்? அவர் இப்போ வந்து டிஃபமேஷன் கேஸே மாரிதாஸ் அவர்கள் மேலே போட ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே பிடிஆர் தியாகராஜன் அவர்கள் ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அவர் ஆட்சிக்கு வந்த ஒரு 1 இயர்க்குள்ள. அப்போ அவர் என்ன சொன்னார், இப்பயே மகனும் மருமகனும் சேர்ந்து 30,000 கோடி இது பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல, அதை வச்சுட்டு எதில் கணக்கு கட்டுறது தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஏதாவது நீங்கள் வந்து கேஸ் போட்டிங்களா, எதாவது பண்ணீங்களா? அதுக்கு மேலே என்ன பண்ணீங்க? அவர் பிடிஆர் என்ன பண்ணீங்க, டம்மி பண்ணி அவரை நிதியமைச்சர்லேருந்து வெளியில் தூக்கி அவருக்கு ஏதோ ஒரு டம்மியான பொறுப்பை கொடுத்து ஓரமாக உட்கார வச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் சட்டசபையிலே ஒரு புலம்புனார், என்கிட்ட அதிகாரமும் இல்லை நிதியும் இல்லை, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இருந்து என்ன தெரியுது, அந்த ஆடியோட உண்மைத்தன்மை உண்மைதான் அப்படின்றது தெரியுது. இப்போ இந்த ஆராசாவோட கேட்டால் நமக்கு இது தெளிவாக ஆராசாவோட வாய்ஸ்ன்றது தெரியுது. அவங்க கூட யார் கூடயே பேசிகிட்டு இருக்காங்க, அவரோட நாலேஜ் இல்லாமல் அதை எடுத்துருக்குறாங்க அப்படின்றது தெரியுது. அப்போது அதில் அவர் பேசுகிற வார்த்தைகள்லாம் பாருங்கள். நான் முதல்ல உள்ள ஜெயிலுக்கு போனேன், பணம் வாங்கினது கலைஞர் டிவி. இந்த விஷயம் ஏற்கனவே வந்தது தானே, கலைஞர் டிவிக்கு வந்து நிதி கொடுத்ததுல தானே நீங்கள் இது பண்ணீங்க. அப்போது அதில் தயாளம்மாலேருந்து எல்லாரும் உள்ளே வந்தாங்க, கனிமொழி அவர்களேருந்து எல்லாம் உள்ளே வந்தாங்க. இது அக்கு வேறு ஆணி வேறு எல்லாரும் அலசியிருக்கோம். அதுலேயே அவர் என்ன சொல்கிறாரு, நான் முதல்ல உள்ளே போனேன், அப்போல்லாம் யாரும் பார்க்க வரல, ஆனால் கனிமொழி வந்தோன்னே எல்லாரும் கிளம்பி வராங்க அப்படின்றாரு. அது மாதிரி தானே நடந்துச்சு, நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. கனிமொழி அவங்க வந்ததுக்கப்புறம் தான் இங்கேருந்து எல்லாரும் கிளம்பி ஓடினாங்க, கலைஞர் ஐயாலேருந்து எல்லாம் கிளம்பி ஓடினாங்க, எல்லாரும் பார்த்தோம். அதே போல் அழகிரி அவர்கள் வந்து பார்த்ததா சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு என்ன சொல்லியிருக்காரு, எப்போ ஸ்டாலின் தானேப்பா பணத்தை வாங்கினது, நீங்கள் அவங்கள சொல்லிட்டு நீங்கள் வெளியே வர வேண்டியதானே, எதுக்கு 2 பேர் உள்ளே இருக்கீங்கன்னு கேட்டிருக்கிறாரு. அந்த டைமில் அழகிரி அவர்களுக்கும் ஸ்டாலினுக்கும் பிரச்சனையாக இருந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்போ இது எல்லாமே கனெக்ட் பண்ணுறப்போ நமக்கு இந்த கனெக்ட் த டாட்ஸ்னு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் எல்லாமே கரெக்டாக தானேப்பா வருது. எங்கேயாவது மிஸ் மேட்ச் ஆகுதா? அவர் சொல்லியிருக்கிறாருல, கலைஞர் போயிட்டா அதுக்கப்புறம் கனிமொழி அவருக்கு ஆகாது, இவருக்கும் அவங்களுக்கு முட்டிக்கும்
அப்படின்லாம் சொல்றாரு. இதெல்லாமே அப்ப நடந்தது தானே. இப்ப வரைக்கும் பாருங்க, அவங்க இங்க மாநில அரசியலுக்குள்ள வர விடாம நீங்க டெல்லியிலேயே இருந்துக்கமா, அவனுக்கு ஒரு எம்பி சீட் அவ்வளவுதான், அதை தாண்டி நீங்க எல்லாம் வராத அப்படிங்கிற லெவல்ல தானே வச்சிருக்கிறாங்க. அப்போ இதுல என்ன தப்பு இருக்குது? நான் என்ன சொல்றேன், இதுக்கு என்ன உண்மைத்தன்மை இதுல இல்ல பொய் என்றது ப்ரூவ் பண்ணுங்க. கலைஞர் டிவிக்கு நீங்க கொடுத்தது உண்மைதானே. கலைஞர் டிவி சடனா அப்படி உடனே ஆரம்பிக்கிறதுக்கு யார் உங்களுக்கு 300 கோடி ரூபாய் கொடுத்தது, 200 கோடி ரூபாய் கொடுத்தது, பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கொடுத்தாங்கன்னு என்னென்ன கலர் கலரா சொன்னீங்க. விஞ்ஞான முறையில ஊழல் பண்றது எப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும்னு வச்சுக்கோங்க. அதுல நீங்க எல்லாம் பிஹெச்டி படிச்சுட்டு வந்தவங்க. அப்ப இந்த இதுல வர்ற வார்த்தைகள் ஏதாவது தப்பா வருதா? அவர் சொல்றாருல, நான் ஒரு லாக் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாரு. என்ன அந்த லாக்கு? எதனால நீங்க என்ன ஆராசா அவர்கள் மேல எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? அவரை எங்கேயும் குறைக்கவும் முடியல, கூட்டவும் முடியல. ஏன் அவர் அப்படியே ஒரு பேரலா கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க? அப்ப இவங்க சொன்ன விஷயங்கள், அவர் பேசின விஷயங்கள்ல எதுவுமே முன்னுக்கு பின் முரணான விஷயங்கள் இல்ல. அது ஃபேக்கோ இல்ல ஒன்னும் ஜோடிக்கப்பட்டதோ கிடையாது. அது கேஷுவலா ஒரு கான்வர்சேஷன் யாரோ பேசுறப்ப நடக்கிறது. அவர் பேசுறப்ப கூட யாரோ பேசுறாங்க. அது எல்லாமே இதாகி தான் வருது. அப்ப இதுல என்ன இவங்களுக்கு பிரச்சனை இருக்குது? அப்ப இது இவங்களோட லட்சணமே இதுதான். திமுகவோட தோண்டுனோம்னா தோண்ட ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை பஞ்சம் இல்லாம வரும். மேம் பட் இருந்தாலுமே அவர் சொல்லும்போது என்ன கம்பேர் பண்ணும்போது ஸ்டாலின் அவர்களுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி அப்படின்ற மாதிரிலாம் மேம் கம்பேரிசன் பண்றாரு. பட் இருந்தாலுமே அவர் தானே இப்போ சிஎம் ஆகி உட்காந்துருக்காரு ஸ்டேஜ்ல. ஆமாப்பா. ஆனாலும் அவர் கேட்கிறாருல்ல, டெல்லியில போய் ஒரு இங்கிலீஷ்ல பேசிடுவாரா அப்படின்னு கேட்டார்ல. அது எல்லாரும் சொல்றது தானே. ஒரு பொறுப்புக்கு நீங்க வரீங்க அப்படின்னா அதுக்கான உங்களை தகுதிப்படுத்திக்கணும். அதுக்கான எந்த முயற்சியும் அவர் எடுக்கிற மாதிரி நமக்கு தெரியல. அட்லீஸ்ட் இங்கிலீஷ் இல்லைனாலும் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா புரிஞ்சுக்கிட்டு நீங்க தமிழ்ல பதில் சொல்ற மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சிடணும். கவனம் ஒரு கம்பி அதுல என்ன கேவலம் இருக்கு? ஒரு டிரான்ஸ்லேட்டர் நிக்க வச்சா அதை விட்டுட்டு அப்பட்டமா போய் ஒரு டிவி டிபேட்ல உட்காந்துக்கிட்டு அவங்க இங்கிலீஷ்ல ஒரு கேள்வி கேட்டா தமிழ்ல இப்ப நியூஸ் 18ல ஒண்ணு நடந்துச்சு. அதுல எப்படி அசிங்கமா போய் நின்றுட்டு அசிங்கப்பட்டு வந்தாரு. அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, இவர் ஒரு பதில சொல்றாரு. அப்ப இதெல்லாம் மக்கள் பார்க்குறப்ப என்ன நினைப்பாங்க? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு தமிழ் தெரியறது இங்கிலீஷ் தெரியலன்றதும் ஒரு பெரிய ஒரு இதான விஷயமே கிடையாது. தமிழாவது உங்களுக்கு ஒழுங்கா தெரியுதா? தமிழை ஒழுங்கா உங்களுக்கு படிக்க தெரியுதா? தமிழை பார்த்து பேச தெரியுதா? சங்கிலி பருப்பு தாலி அரிப்புங்கிறீங்க. அந்த மாதிரி தமிழும் இந்த லட்சணமா நீங்க படிக்கிறீங்க. அப்ப நான் ஒரு தலைவனா வரணும் அப்படின்னா அந்த தலைவனுக்கான தகுதியை நான் எதுவுமே வளர்த்துக்க மாட்டேன். கருணாநிதி உங்களோட புள்ளங்கிற ஒரே தகுதியை வச்சே நான் வருவேன் அப்படின்னா, அப்ப கீழே இருக்கிறவங்களாம் மூஞ்சிக்கு முன்னாடி வேணா கும்பிடு போடுவாங்க, பின்னாடி போனா அந்த அழகு என்னையா தெரியும் அப்படின்ட்டு சிம்பிளா போயிருவாங்க. அதான் சொல்ற, அவருக்கு என்ன பிரெயின் இருக்கான்னு கேட்கிறாரு. நாங்க கூட இப்படிலாம் அவரை கேட்டதில்லை. அவருக்கு பிரெயின் இருக்கா அப்படின்னா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, திமுகவில் இருக்கிறவங்களாம் நமக்கு மேல அவரை வண்டியா கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. ஓகே மேம். இப்போ கனிமொழி ரீசெண்டாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டாங்க 2026 திமுகவுடையது. ஸோ அதுலேயுமே கிட்டத்தட்ட 525 வாக்குறுதிகள் பக்கமாக இருக்குது. போன வாக்குறுதிகளை கேட்கும்போது 505 404 முடிச்சிட்டோம் நாங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களே மேம், எந்த அளவுக்கு மேம்? பொய் தான் அவங்க பேசுவாங்கன்னு நல்லாவே தெரியுமேப்பா. அந்த அக்கா எதுக்கு இருந்தாலும் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்கன்னாங்க. என்னங்க இங்கே என்னன்னா மைக் அப்படி நீட்டினாலே போதும், 8 தேம்பாரு ஓட்டணும் விட்டடிச்சு ஓடுறாங்க. அப்போ அவங்க வாயை திறந்தா பொய் தான் பேசுவாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படலை, அதுக்கு காரணங்கள் எத்தனை கலர் கலராக சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். கேட்டால் மத்திய அரசு வந்துச்சும்பாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க அந்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னா திருப்பி எங்களுக்கு 2.0 2வது முறை ஆட்சி கொடுங்க, இப்போ அப்போ நிறைவேற்றாதையும் சேர்த்து நிறைவேற்றுறோம் அப்படின்னா, அப்போ மக்களெல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு நீங்கள் கொடுத்த 5 வருஷமா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் என்ன சொல்லியிருக்கணும், எங்களுக்கு இதெல்லாம் மத்திய அரசு பண்ணுனா நாங்கள் பண்ணுவோம், மத்திய அரசு ஒத்துழைச்சா நாங்கள் பண்ணுவோம். அப்போ மத்திய அரசு கூட இணக்கமாக இல்லைன்னா இங்கே உங்களால் கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்ற முடியாது அப்படின்னா, அதனால தானே நம்ம டபுள் இன்ஜின் சர்க்கார் வரணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். மத்திய அரசோட இணக்கமாக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏறி பெருமையாக பேசுகிறாரு. ஐயோ எங்களுக்கு 11 மருத்துவக் கல்லூரியில் இருந்துச்சியா கொடுத்தாங்க, நடந்தாய் வாழி காவேரி திட்டம் கேட்டேன் 11,000 கோடி கொடுத்தாங்க, அடுத்து எங்களுக்கு எய்ம்ஸுக்கு அடிக்கல் நாட்ட சொன்னோம் நாட்டினாங்க, நாங்கள் மெட்ரோ திட்டம் கேட்டோம் 64,000 கோடி கொடுத்தாங்க, அடிக்கிட்டே போறாரு. நாங்கள் கொரோனா காலகட்டம் எவ்வளோ நெருக்கடி, எந்த இடத்துலையுமே எங்களை மத்திய அரசு கைவிடலை, முழுக்க எங்களுக்கு நிதியை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க அப்படிலாம் சொன்னாங்க. இதானே டபுள் இன்ஜின் சர்க்கார்? இப்படி சொல்ற ஒரு ஆட்சி உங்களுக்கு வேணுமா? ஐயோ மத்திய அரசு எங்களுக்கு நிதி தரல, ஐயோ மத்திய அரசு எங்களை வஞ்சிச்சிருச்சு, ஐயோ மத்திய அரசு பண்றது எல்லாமே நம்மள மாநிலத்துக்கு எதிரானது, ஐயோ மத்திய அரசு வந்துச்சுனாவே அவ்வளவுதான், ஐயோ மோடி இங்க வந்தாருனாவே அவ்வளவுதான், இப்படிலாம் பேசுறது நமக்கு தேவையா? நீங்க ஆனாவுன்னா என்ன காட்டுறாங்க கம்பேரிசன்? தமிழகமா டெல்லியா அப்படிங்கிறாங்க. டெல்லி எங்க இருக்கு? இந்தியாவில தானே இருக்கு. இல்ல டெல்லி எங்க ஆப்கானிஸ்தான்லயும் பாகிஸ்தான்லயும் இருக்கா? உனக்கு பாகிஸ்தான்காரெல்லாம் ஆமா, ஆப்கானிஸ்தான்காரெல்லாம் ஆமா, ஆனா டெல்லியில இருக்கவே ஆக மாட்டான். டெல்லி இந்தியாக்குள்ள தானே இருக்கு. அப்ப தமிழக மக்கள் என்ன பிரிவினைவாதிகளா? இல்ல நம்மளோட உறவினர்கள் எத்தனை பேர் டெல்லியில இருக்கிறாங்க? இல்ல டெல்லியில இருந்து வர வடக்குல இருக்கிறவங்களும் நம்மளோட சகோதரர்கள் தானே. ஏன் நீங்க இந்த மாதிரி பிரிவினையை பேசுறீங்க? அப்ப ராகுல் காந்தி டெல்லியில இருக்காரா, எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கிறாரா? டெல்டா காரனா ராகுல் காந்தி டெல்லி காரனா டெல்டா காரனா? நீங்க ராகுல் காந்தி கூட கூட்டணி வச்சீங்க?
அப்ப ராகுல் காந்தியை கை கட்ட வேண்டியதானே? இப்ப வரைக்கும் இப்ப மோடிஜி அவர்கள் வராருன்னா மோடி எதுக்கு வராருன்னு கேக்குறாங்க. ஏன்னா முட்டா பசங்களா, நம்ம தமிழக மக்களை மதிச்சு தமிழக மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும்னு ஒரு பாரத பிரதமர் நம்ம மாநிலத்துக்கு இதோட 3 முறைக்கு மேல வந்துட்டு இருக்காரு. நம்மள மதிச்சு வர பெரிய மனுஷனுக்கு நம்ம சந்தோஷப்படுத்தி மரியாதை செய்வோமா? இந்த ராகுல் காந்தின்னு ஒரு பப்பு வெட்டியா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா அப்படியே டூர் போயிருவாங்க. கொலம்பியாவுக்கு போலாம், இதுக்கு தாய்லாந்துக்கு போலான்னு. அவங்க இது வரைக்கும் ஒரு தடவை கூட தமிழ்நாட்டுக்கு வரல. தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குது, நம்ம கூட்டணி கட்சிக்கு 28 சீட்டு கொடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம போய் அந்த தமிழக மக்களை மதிச்சு ஓட்டு கேட்கணும்னு நம்மளை மதிக்க கூட மதிக்காத ராகுல் காந்தியை வச்சுக்கிட்டு நீங்க என்ன கேட்குறீங்க? மோடி அவர்களை ஏன் மோடி வர்றாருன்னு கேட்குறீங்க. இதுதான் தமிழ்நாட்டோட மரியாதையா, விருந்தோம்பலா? அப்ப தமிழர்களோட கலாச்சாரமே என்னன்னு தெரியலையா ஸ்டாலின் அவர்களுக்கு? அப்ப தமிழர்களுக்கு தெரியாம போயிருமா? தமிழக மக்கள் நினைப்பாங்களா, பாருங்க நம்மளை மதிச்சு மோடியை எத்தனை தடவை வராரு அப்படின்ற ஒரு மரியாதை அவங்களுக்கு இருக்கும்ல, பெருமை அவங்களுக்கு இருக்கும்ல. அப்ப தமிழர்களுக்கு பாரத பிரதமர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு, தமிழ்நாட்டுக்கு அவர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு. தமிழகத்துல ஒரு எலெக்ஷன் நடக்குது, அந்த மக்களை போய் மதிச்சு நம்ம போய் பார்க்கணும். நம்மளோட கட்சி அங்க இருக்கு, நம்மளோட சீட்டு அங்க இருக்கு, நம்மளோட கூட்டணி அங்க இருக்குன்னு நம்மளை மதிச்சு இத்தனை முறை வராருல பாரத பிரதமர். அதுக்கான மரியாதையை தமிழக மக்கள் செய்வாங்களா மாட்டாங்களா? நீங்க தமிழகமா டெல்லிங்கிற ஏடிஎம்கே டெல்லியில இருக்குதா, தமிழ்நாட்டுல இருக்குதா? ஏடிஎம்கே எங்க இருக்குது? திமுக அங்க எங்க இருக்கிறவர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏ கூட்டணின்னு சொல்லியாச்சு. நீ ஏன் டெல்லியை காட்டுற? அப்ப டெல்லியை காட்டினா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்களாம். டெல்லியை காமிச்சுதான் போன தடவை 18% ஓட்டு வாங்கியிருக்கோம் பாஸ். நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து நின்று எங்களோட கூட்டணியோட 18%, பாஜக மட்டும் 11%. அதெல்லாம் டெல்லிக்கு போட்ட ஓட்டு தான், உங்களுக்கு போட்ட ஓட்டு இல்லை. புரியுதா? அதனால இந்த மோடியை காமிச்சு பயப்படுத்துறது, மோடிக்கு எதிர்ப்பு அலை இருக்கு, மோடி இங்க வர முடியாது, தமிழ்நாட்டுல டெல்லி இங்க வர முடியாதுன்ற இந்த தாத்தா காலத்து டெக்னிக்லாம் தயவு செஞ்சு விட்டுருங்க. தமிழக மக்களுக்கே காதுகள்லாம் புளிச்சு போச்சு இதை கேட்டு. ஓகே, அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்லாம் எலெக்ஷன் அஃபிடவிட்டை வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அது ஸ்டாலின் அவர்களுக்கு காரே இல்லைன்னு வருது, அதே மாதிரி உதயநிதி அவர்களுக்கு 2 கார் தான் வருது. ஸோ எந்த அளவுக்கு ஏழ்மை, ரொம்ப ஏழைகள் அவங்கெல்லாம். முதல்வர் அவர்கள்லாம் டெய்லி ரேபிடோல கேப் புக் பண்ணி தான் போயிட்டு இருக்கிறாரு. இல்லைன்னா யாராவது ஆட்டோ போச்சுன்னா கையை காமிச்சு நிறுத்தி ஆட்டோல ஏறுவாரு. அந்த மாதிரி கஷ்டப்படுற ஜீவனம் நடத்துறாங்க. அவரோட கையிருப்பு பார்த்தீங்கன்னா வெறும் 10,000 ரூபாய் வச்சிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. ஏரியால கவுன்சிலர் இருக்காங்கல்ல, இந்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா கவுன்சிலருக்கே ஒரு நாளைக்கு செலவு 10,000 20,000 ஆகும். இவர் வண்டி எடுத்துட்டு போறாருல, இந்த டிஃபெண்டர் காரு, இந்த காரோட விலை மட்டுமே எவ்வளோ? கோடி கணக்குல. அது அவரது இல்லை மேம், அவரது இல்லை. யார் பண்ண? நானும் தான் ஏழையா இருக்கேன், எனக்கு யாராவது ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கி கொடுங்களேன். அதே நமக்குலாம் யாரும் வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மாருதி சுசுக்கி கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. அவருக்கு யாரும் டிஃபெண்டர் கார் 4 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தா? அவரோட பேரனே 4 கோடிக்கு கார் வாங்கி கொடுக்குற அளவுக்கு சொத்து இருந்தா தாத்தாவோட சொத்து மதிப்பு எவ்வளோ? சரி, உங்க பேரனே வாங்கி கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க. கையிருப்பு வெறும் 10,000ன்னு காட்டுறாரு. இந்த இப்ப எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு. அந்த டிஃபெண்டர் கார் இருக்குல்ல, அது 1 கிலோமீட்டருக்கு ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 4 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். என்ன அப்போ ஒரு நாளைக்கு இவர் எப்படி குறைஞ்சபட்சம் ஒரு 400 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிராவல் பண்ணாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு டீசல் மட்டுமே அவர் 10,000 ரூபாய்க்கு போடணும். ஒரே நாளைக்கு 10,000 ரூபாய்க்கு டீசல் போட்டுட்டீங்கன்னா அப்ப எலெக்ஷன் 21ஆம் தேதி வரைக்கும் எப்படி கேம்பெயின் பண்ணுவீங்க? இதுக்கு நடுவில் நீங்க டீ குடிக்கிற செலவு இருக்கு, தண்ணி செலவு, சாப்பாடு செலவு, இவ்வளோ இருக்கு. இது இல்லாம முதல்வருக்கு முன்னாடி 10 காரு, பின்னாடி 10 கார் நிக்குது. அந்த கார்களோட மதிப்பெண்ண அதுங்களுக்கெல்லாம் செலவுலாம் யார் பார்க்குறா? அப்போ நீங்க சொல்லுங்க, முதல்வர் கையிருப்பு 10,000 தான் இருக்குமா? இப்போ தமிழக மக்களை எந்த பொது அறிவுமே இல்லாதவங்க நீங்க நினைக்கிறீங்களா? அப்போ பொதுமக்கள் கேள்வி கேட்பாங்கல்ல, ஏப்பா உங்களோட சொத்து வெறும் 3 கோடி ரூபாயா? 3 கோடி ரூபா தான் சொத்து இருக்கா முதல்வருக்கு? இப்போ இந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லணும் அப்படின்னா, நீங்க எலெக்ஷன் அஃபிடவிட்ல எவ்வளோ சொத்து கொடுக்குறீங்களோ அதுதான் உங்க சொத்து. நாங்க ஒரு ரைடு வருவோம், இதுக்கு மேல உங்களுக்கு சொத்து இருந்துச்சுன்னா அதெல்லாத்தையும் அரசுடைமை ஆக்கிடுவோம், பரவாயில்லையான்னு கேட்கணும். அப்ப எல்லாம் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு எல்லாரும் வந்து எவ்வளோ சொத்து இருக்குன்னு சொல்லுவாங்க. அடுத்து நீங்க முதல்வர் வந்து 10,000 ரூபா தான் சொத்து இருக்குன்னார்ல, இந்த நான் சில போட்டோஸ்லாம் காட்டுறேன் பாருங்க. இதுல முதல்வர் கட்டியிருக்க வாட்ச் எல்லாம் பாருங்க. இது எல்லாத்தையும் உங்களுக்கு பிக்சர்ல போடுவாங்க பாருங்க. இந்த ஹப்லாட் பிக் பேங்க்னு ஒன்று, ஜேகர் அப்படின்னு ஒன்று, கார்டியர் அப்படின்னு ஒன்று, ஃப்ராங்க் முல்லர் அப்படின்னு ஒன்று, ரோலெக்ஸு. இந்த வாட்ச் எல்லாம் மினிமம் ரேட்டே 10 லட்சம் 20 லட்சத்துலேருந்து 2 கோடி வரைக்கும். அப்போ இவர் கட்டுற ஒவ்வொரு வாட்சுமே கோடி கணக்கில் இருக்குது. இந்த வாட்சுமே எதுவுமே ரிப்பீட் ஆகலை, ஒவ்வொரு இடத்துல ஒன்று. அப்போ இவர்கிட்ட வாட்ச் கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இவர்கிட்ட இருக்க வாட்ச் கலெக்ஷன் மட்டுமே பல கோடிகள் பெறும். அப்படி பரம ஏழையாக இருக்க ஒரு கையில் எவ்வளோ வச்சுருக்காரு? வெறும் 10,000. இதெல்லாம் மக்கள் நம்பணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லைன்னா ரத்தம் கக்கி சாவம்பிங்க. எப்படி ஒரு ஏழை பாருங்க. எங்கள் முதல்வர் எளிமையானவர், காமராஜரை போன்றவர், கக்கனை போன்றவர் அப்படின்னு இந்த முட்டாள் ஊபிஸுங்க கொத்தடிமைங்க இருக்காங்க பாருங்க, அதுக்கு அங்கே வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. நீ இன்னும் கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு தெருவில் சைக்கிளில் போயிட்டு இருக்க.
அவன் 4 கோடி ரூபாய் டிஃபெண்டர் கார்ல போயிட்டு இருக்கிறாரு. ஆனா உங்களை ஏமாத்துறதுக்கு பொய் கணக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொத்து எவ்வளவு காமிச்சிருக்காருப்பா? 9 கோடி ரூபாய் காமிச்சிருக்காரு. விஜய் அவர்கள் சொத்து கணக்கு எவ்வளவு காமிச்சிருக்காரு? 500 கோடி, 400 கோடியா 500 கோடியா காமிச்சிருக்காரு. விஜய்க்கு சம்பளம் கொடுக்கறது யாரு? உதயநிதியோட ரெட் ஜெயின் மூவிஸ். இவரோட சொத்து மதிப்பு 500 கோடி, விஜயோட சொத்து மதிப்பு. விஜய்க்கு சம்பளம் கொடுக்குற உதயநிதியோட சொத்து மதிப்பு வெறும் 9 கோடி. மேம் அதான் இப்போ ரெஜின் மூவிஸ் இன்பநிதி பக்கம் போயிடுச்சுல மேம். சரி, அப்ப இன்பநிதிக்கு முன்னாடி யார் வச்சிருந்தா? அவர் தான் உதயநிதி தானே வச்சிருந்தாரு. அப்ப அந்த சொத்தெல்லாம் எங்க? ஏன் இப்ப நீங்க யாரோட உங்களோட பிள்ளைகள் இருந்தா அவங்களோட தான் கணக்குல சேர்க்கணும்ல. இவங்க பெண்ணை மட்டும் கணக்குல காமிச்சிருக்காரு, அவங்களோட பொண்ணை மட்டும். பெண்ணுனா பெண் நிறுவனம் இல்ல, உதயநிதியோட மகளை மட்டும் கணக்குல சேர்த்து அவங்களுக்கு எதுவும் இல்லைன்னு போட்டிருக்காங்க. ஏன் இன்பநிதியை நீங்க கணக்குல சேர்க்கல? இன்பநிதி கணக்குல தான் ஏகப்பட்டது. இட்லி கடைன்னு ஒரு படம் எடுத்தாருல்ல, பாவம் ரொம்ப கம்மிங்க. 200 கோடி ரூபாய் பட்ஜெட், 200 கோடி ரூபாய் பட்ஜெட், 300 கோடி ரூபாய் ஒரே நேரத்துல 3 பட்ஜெட் 4 பட்ஜெட். இப்போ ஒரு பெரிய மெகா ஹிட் படம் வரப்போகுது தெரியுமா? ரஜினியும் கமலையும் வச்சு அந்த மெகா ஹிட் பெரிய பட்ஜெட் எடுக்க போறது யாரு? இன்பநிதி அவர்கள். பரம ஏழைகள். அந்த பட்ஜெட் ஒவ்வொரு படமும் 300 கோடி 400 கோடி. இதுல பாத்தீங்கன்னா விக்ரம் பிளாக் பஸ்டர் ஹிட், பராசக்தி பிளாக் பஸ்டர் ஹிட், எல்லா படமும் பிளாக் பஸ்டர் ஹிட், இட்லி கடை பிளாக் பஸ்டர் ஹிட். அந்த காசுலாம் எங்க போச்சு? 150 கோடி வசூல், 200 கோடி வசூல், 300 கோடி வசூல். நீ காடு போட்டீங்கல்ல, அந்த பணம்லாம் எந்த கணக்குல சேர்த்தீங்க? அதெல்லாம் எங்கே இருந்து வருது? இல்ல அதெல்லாம் எந்த கணக்குல, பினாமி கணக்குல போட்டு வச்சிருக்கீங்களா? இப்படி உங்களை திருப்புனா நீங்க வச்சிருக்க வாட்ச் எடுத்தாலே கோடி 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 கோடியா வரும். அடுத்து முதல்வர் சொல்றாரு அவர்கிட்ட தங்க வெள்ளி நகைகள்லாம் எதுவுமே இல்லையா. அவன் எவ்வளவு பரம ஏழை பாருங்க. ஏதோ ஒரு யூடியூப் பிளாக்ல அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த இதெல்லாம் காட்டுறாங்க. முதல்வர் சாப்பிட்ற தட்டு பாத்தீங்கன்னா வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், எல்லாமே வெள்ளி. அவங்க பூஜை ரூமுக்குள்ள போனா எல்லாமே வெள்ளி. ஒரு குத்துவலை கொண்டுனா அவ்வளோ பெருசு இருக்கு, எல்லாமே வெள்ளி. அவ்வளோ வச்சிருக்கிறாங்க. சரி, சாதாரணமா கொஞ்சம் இதா இருக்கிறவங்களே வெள்ளியில தங்கத்துல வச்சிருப்பாங்க, இல்லைன்னு சொல்லல. ஏன் அதை முறையா காட்ட மாட்டேங்கிறீங்க? எதற்கு ஏமாத்துறீங்க? எதுக்கு இந்த பித்தலாட்டம் அப்படின்னு தான் நாங்க கேட்கிறோம். நீங்க அன்னைக்கு அம்பானி அதானின்னு பேசுறீங்கல்ல, அம்பானி அதானிக்கு ஈக்குவலான கோடீஸ்வரர்கள் நீங்க. ஆனா ஏன் என்கிட்ட வெறும் 3 கோடி தான் இருக்கு, என்கிட்ட வெறும் 9 கோடி தான் இருக்குன்னு மக்களையே முட்டாளாக்குறீங்க? அதை தானே நாங்கள் கேட்குறோம். அப்போ உன் கையில் வெறும், அதுலேயும் உதயநிதி ஸ்டாலின்லாம் பார்த்தீங்கன்னா 1.5 லட்ச ரூபா கடனில் இருக்காராம். பாவம், 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபாலாம் அவர் நாய்க்கு பிஸ்கட் போடுற காசு. டெய்லி ஒரு நாய் கூட போடுவார், ரவுடி பாயா, ரவுடின்னு ஒரு நாய்க்கு போடுறாருல, அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுற காசு 1.5 லட்ச ரூபா. 1.5 லட்ச ரூபா கடனில் இருக்காராம். பாவம், பரம ஏழை. யாராவது ஒரு திமுக கவுன்சிலர் யாராவது 1.5 லட்சத்துக்கு கொடுத்து அந்த கடன் அடைங்க பாவம். அப்போ எப்படிலாம் மக்களை முட்டாளாக்குறாங்க, மக்கள் இதெல்லாம் கவனிக்கணும். அதே போல KN நேரு அவரோட சொத்து கடன் கணிச்சிருக்காரு 2 கோடி. அவர் ஒரு பசுமை வீடல காட்டுறாரு, தெரியுது பாருங்க, கண்ணு கண்ணு தூரம் வரைக்கும் 150 ஏக்கர் எல்லாம் நம்மளுதுதான். பாருங்க, மாடு 150-200 மாடு வச்சிருக்கேன், எல்லாம் நம்மளோட தான். இது இல்லாம நல்ல உயர் ரக ஃபாரின்ல இருந்து இறக்குமதி பண்ண குதிரைகள் எல்லாம் நம்மளோட தான். இது பசுமை வீடெல்லாம் அவர் சொன்னது. இது சொல்லாம திருச்சிக்கு போய் நின்னுக்கப்பா, கண்ணை மூடிட்டு ஏதாவது ஒரு இடத்த கையை நிட்டு நீ கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அது நேருவோட இடமா இருக்கும். இந்த திருச்சியில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க, கருணாநிதி உயிரோட இருந்தப்ப எப்பா அந்த திருச்சி மலைக்கோட்டையாவது விட்டு வை, மலைக்கோட்டையும் பத்திரம் பண்ணிடாதுன்னு சொன்னாருன்னு பேச்சு வழக்குல எல்லாருமே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு திருச்சியில நீங்க திருமண பக்கம்லாம் நேரு அவங்களோட சொத்து தான். ஆனா அவர் எவ்வளவு பரம ஏழை, அவரோட சொத்து வெறும் 2 கோடி 1.5 கோடி. இப்படிலாம் நீங்க மக்களை திரும்ப 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 ஏமாத்திக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு பொது அறிவு இல்லையா? மக்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? இப்ப நேரு அவர்கள் இந்த வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு மேல வாங்கி இருக்கிறாரு. ப்ரொமோஷன் பண்றேன்னு சொல்லி 1000 கோடி வாங்கி இருக்காரு. டிரான்ஸ்பர் பண்றேன்னு சொல்லி 800 கோடி வாங்கி இருக்காரு. கிட்டத்தட்ட 2300 கோடி ரூபாய் வாங்கி இருக்கிறாருன்னு நேரு அவர்கள் மேல ஊழல் புகார். ஆனா நீங்களாம் என்ன பரம ஏழைகள் இல்ல, எல்லாரும் ஆட்டோல போயிட்டு, ஆட்டோல வந்துட்டு, கால் டாக்ஸில போயிட்டு அப்படிதான் வந்துட்டு இருக்கீங்களா? அப்ப எதுக்காக இப்படி ஊரை ஏமாத்துறீங்க? உங்களோட உண்மைங்கிறதே வாயை திறந்தா திமுகவுக்கு வராது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆனா விஜய் அவர்களுமே ஃபேமிலிக்கே கடன் கொடுத்துருக்கிறதா அவர் தான் சொல்லிட்டாரு, திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் தான் போட்டியே அப்படின்னாருல. இதுக்குதான் பொண்டாட்டிக்கு கடன் கொடுத்துருக்கேன், அம்மாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன், அப்பாவுக்கு கடன் கொடுத்துருக்கேன். இவர் நான் வட்டி கடையா நடத்திட்டு இருக்கிறாரு. யாராவது குடும்பத்துல அம்மா அப்பா கொடுக்கறதெல்லாம் கடனை காட்டுவாங்களா? ஒய்ஃபுக்கு கடன் கொடுத்துருக்கிறாராம், அதுக்கு எவ்வளவு வட்டி வாங்குறாருன்றதும் தெரியல. அப்போ இவங்கெல்லாம் கணக்கு காட்டுறதுக்கு எதற்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க? அப்ப நீங்க என்ன மாற்றத்தை கொடுப்பேன்னு நீங்க நிக்கிறீங்க? என்ன மாதிரியான மாற்றத்தை உங்களால கொடுத்துட முடியும்? ஏன் நீங்க அந்த புலி படத்துக்கு ஒரு 1.5 கோடி ரூபாய், 1.5 கோடிங்கிறதுலாம் எவ்வளவு பெரிய அமௌண்ட்? விஜய்க்கு ஒண்ணுமே கிடையாது. ஒரு படத்துக்கு 200 கோடி 250 கோடி வாங்குறவருக்கு 1 கோடி ரூபாங்கிறது என்ன விஷயம்? ஏன் அந்த 1.5 கோடிக்கு நீங்க டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லிவிட்டு போயிட்டு கோர்ட் வரைக்கும் போயிட்டு உட்காந்துருக்கீங்க, ஃபைன் கட்ட மாட்டேன்னு? அப்போ எல்லாருமே இங்க விஜயோ சரி, திமுகவும் சரி, ஒருத்தருக்கு ஒருத்தவங்க
சலைச்சவங்களே கிடையாதுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. மேம் அதே மாதிரி இப்போ கரூரில் நடக்கும்போது கூட வந்து கூட்டம் இல்லாமல் ஸ்டாலின் அவர்கள் பேசுனது ஒரு வீடியோ வைரல் ஆகுது மேம். எதனால அந்த செந்தில் பாலாஜியால் கூட்டம் கூட முடியலையா என்ன? செந்தில் பாலாஜியே கரூர்ல மக்கள் மதிக்கலன்னு தானப்பா கோயம்புத்தூர் கிளம்பி ஓடி இருக்காரு. கரூர்ல நிக்க வேண்டியதானே அவரு. கரூர் கோட்டைம்பாங்கல்ல, கரூர் மக்கள் ஓட்ட போட்டாங்க கிளம்பி ஓடிரு அப்படின்னு. கரூர் மக்கள் மதிக்கல, கரூர்ல ஒரு ஓட்டுல ஜெயிக்க மாட்டாருன்னு அவருக்கு சர்வே வந்ததுனாலதான் கோவை வடக்குல போய் எங்களோட சமுதாய ஓட்டை வாங்கிடலாம், இதான் இவங்க சமூக நீதி லட்சணம், அந்த அவரோட சமுதாயத்தை ஓட்டை வாங்கிடலாம் அப்படின்றதுக்காக அவங்க கோவை வடக்குல போய் நிக்கிறாங்க. இன்னொன்னு திமுக வந்து கோயம்புத்தூர்ல ரொம்ப பலவீனமா இருக்கு, அதிமுகவும் பாஜகவும் பலமா இருக்கு, அதனால அவர் அங்க இறக்கி விட்டு அவரை வந்து அங்க பலப்படுத்த போறோம்னு ஒரு பொருளையே கிளப்புறாங்க. அதெல்லாம் கிடையாது. கரூர் மக்கள் துரத்தி அடிச்சிட்டாங்க. ஏற்கனவே நடந்த ஒரு மீட்டிங்ல கூட்டமே வரல. செந்தில் பாலாஜி மாச பாரு பீச பாருனாங்க, எவனும் வரல. பாதி ஸ்டேஜ் காலியா இருந்துச்சு. அடுத்து இப்ப கரூர்ல நடந்த மாநாட்டிலையும் பாத்தீங்கன்னா முதல்வர் பேசிட்டு இருக்காரு, சேர்லாம் காலியா கிடக்கு. உதயநிதி ரோட் ஷோ போறாரு, ரோட்ல எவனுமே இல்லை. அப்போ மக்கள் எவ்வளவு கடுமையான அதிருப்தியில இருக்காங்க, வேதனையில இருக்காங்க. என்னடா கேவலமான ஒரு ஆட்சியை கொடுத்துட்டு வாய் மட்டும்தான் இவங்களுக்கு வேலை செய்யுது, கை ஒன்றும் வேலை செய்யல. எதை கேட்டாலும் சாக்கு போக்கு தான் சொல்றீங்க, போட்டோ ஷூட் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், எதுக்கு வந்து உங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்ற விரக்தியில மக்கள் இருக்காங்க. அப்படியே அவங்க நிகழ்ச்சிக்கு வரணும்னாலும் பணம் கொடுக்கணும். ஒவ்வொரு நிகழ்ச்சி முடிச்சோன்னே பார்த்தீங்களா, பணம் போட்டு வாடா, 200 200 200 கொடுத்து நீங்கள் உட்கார வச்சாதான் உண்டு. மக்கள் யாரும் உங்களை வந்து பார்க்க தயாரா இல்லை. உங்களெல்லாம் ஒரு தலைவர்களாகவே வந்து மக்கள் முதல்ல ரெகக்னைஸ் பண்ணிக்கல, உங்களை வந்து மதிக்கல. அதான் உண்மை. ஓகே மேம், உங்கள் அற்புதமான கருத்தில் இளையபேரோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி மேம். நன்றி.